ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய தராசு வருகிற நாட்களில் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த சிபிஐ ரைடிங் சில இடங்களில் எழும்புகிறதை பார்க்கிறேன். சிலர் அதில் மாட்டிக்கொள்கிறதையும் அது தொலைக்காட்சிகளிலும் வரும். ஆனால் அதை பூசி மொழி மறைத்து விடுவார்கள். சடனாக ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் உண்டாகுது, சடனாக ஒரு மழையின் சீற்றங்கள் உண்டாகிறது, சடனாக சில டிசாஸ்டர் எழும்புகிறது போல் வருகிறது. கர்த்தர் அதை தடுத்து போடுவாராம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி கொண்டு வந்து புதிய ஆண்டுக்குள் கால் எடுத்து வைத்து ஜனவரி மாசத்தை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்காக, புதிய ஆண்டினுடைய 2வது மாதத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிப்ரவரி மாதத்துல கால் எடுத்து வைக்கிற உங்களை கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. அடுத்த 28 நாட்களுக்கு 28 தூதர்களை வைப்பாராக. தேவைகளை சந்திப்பாராக, வாசல்களை திறப்பாராக, தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவாராக. வேலையில்லாத ஒரு சகோதரனுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு வேலை கொடுக்கிறதை பார்க்கிறேன். கர்ப்பத்தின் கனி கன்சீவ் ஆகிற மாதமாக கர்த்தர் வைக்கிறார். தேங்க்யூ லார்ட். கோட்டி அலைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறேன். மங்களம் ஃபிக்ஸ் ஆகிற மாதமாய் கர்த்தர் வைக்கிறார். பினான்சியலா தேவைகளை சந்தித்து அடைக்க வேண்டியதை அடைத்து தீர்க்கிற மாதமாய் இருக்கும். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். இந்த மாதம் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம், உறுதியாயிருங்கள், மிகுதியாய் காண்பீர்கள். உறுதியாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மிகுதியான காரியங்களை செய்வார். உறுதியாய் இருங்கள், கர்த்தர் மிகுதியானதை காண செய்வார். உறுதியாயிருங்கள், மிகுதியாய் காண்பீர்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வாக்கு தத்தமா ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்கு தருகிறார். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் கர்த்தரே நம்பியிருங்க, உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். உறுதியாயிருங்க. இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்களுக்கான விசேஷமா ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலே ஆண்டவர் மிக தெளிவாக என்னோட சொன்னார், we should pray for Donald Trump for his protection in United States of America. God is asking me to pray for the President of United States of America, Mr. Donald Trump. God has to protect him. So a lot of plans, lot of satanic plans are there against him. They are planning to kill him. They are planning to finish his life. So many attacks he is going to face in coming months. So we have to pray for United States of America's president. Number 2, இந்து நண்பர்கள் வழிபடுகிற வழிபாட்டு ஸ்தலங்களிலே நிறைய ஆபத்துகள் வரப்போகுது. இந்த ஆண்டு அவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், கேட்பீர்கள். பட்டினத்திட்டாவா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், ஏன் திருச்சி சமயபுரமா இருக்கட்டும், எல்லா புனித ஸ்தலங்களிலும், இந்து நண்பர்கள் வழிபடுகிற அத்தனை புனித ஸ்தலங்களிலும் ஒரு பெரிய ஆபத்துகள் காத்திருக்கிறது. அவைகளை நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இனி நம்ம பார்க்க போறது மற்ற மாநிலங்களிலும் மற்ற இடங்களிலும் காண செய்ய போகிறார். ஸோ வி ஹாவ் டு ப்ரே ஃபார் அவர் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதற்காக நாம் ஜெபிப்போம். 3வது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய தராசு வருகிற நாட்களில் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதே போல அநேக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய தராசும் குறைய போகிறது. அப்படி என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எழுப்பி 2026 வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். ஸோ 2026 ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற சூழல்கள் எழும்புகிறது. நாம் அதற்காக ஜெபிப்போம். அதிகமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதிக இடங்களில் நடக்கிறதை காண்பீர்கள். கட்ட பஞ்சாயத்துகள் அதிகம் வெடிக்கும். ஆனா கட்ட பஞ்சாயத்துகள் அநேகம் உடைய போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சிபிஐ ரைடிங் சில இடங்களில் எழும்புகிறதை பார்க்கிறேன். சிலர் அதில் மாட்டிக்கொள்கிறதையும் அது தொலைக்காட்சிகளிலும் வரும். ஆனால் அதை பூசி மொழி மறைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழல்கள் எழும்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரிலிஜியஸ் லீடர்
பேர் கெடுகிறது போல சில சூழ்நிலைகள் எழும்புகிறதை பார்க்கிறேன். மதத்தை பின்பற்றுகிற மத தலைவருக்கு ஒரு ஆபத்து இல்லை பேர் கெடுகிற மாதிரி சில சூழ்நிலைகள் எழும்புகிறதை பார்க்கிறேன். பூமி அதிர்ச்சி நம்மளுடைய தேசத்தில் எந்த பகுதியில் நடக்காதபடிக்கு ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ தாக்குதல் ஏற்படுகிறது, வராதபடி கர்த்தர் காப்பாராக. பனிமூட்டத்தினால் உண்டாகிற பாதிப்பு, பூமி அதிர்ச்சியினால் உண்டாகிற பாதிப்பு, தண்ணீரினால் உண்டாகிற அழிவு, 3 விதமான காரியங்கள் தேசங்களில் இந்த மாதம் எழும்புகிறது. கர்த்தர் தடுப்பாராக. அதே போல அநேக மாற்றங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் உண்டாகிறதுனால் பெருங்குழப்பங்கள் அரசியலுக்குள் ஏற்படுகிறது. பெருங்கூட்ட மக்கள் அது ராலி மாறி போய் எதிராக எழும்புகிற பல சூழ்நிலைகள் எழும்புகிறது. கர்த்தர் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. அதே போல இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். நம்மளுடைய தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிப்போம், சரீரத்துக்காக ஜெபிப்போம். பலவீனங்கள் வந்து படுக்காதபடி கர்த்தர் காப்பாராக. அவங்களுடைய சூழ்நிலைகளும் பெயர்களும் சில இடங்களில் காயப்படுகிறதை பார்க்கிறேன். குடும்பத்துல சில காயங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறேன். சோ கர்த்தர் அந்த முழு குடும்பத்தை ரத்தத்துக்குள் மறைப்பாராக. அரசியல் தந்திரங்கள் அதிகமாக எழும்புகிற தமிழகத்தில், ஆகையினால மக்கள் கண்களை மறைத்து எழும்புகிற தந்திரங்கள். ஆனால் ஞானமுள்ள மக்கள் தமிழகத்தில் இருக்கிறபடினால் அந்த தந்திரங்கள் ஒன்றும் பலிக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சடனா ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் உண்டாகுது, சடனா ஒரு மழையின் சீற்றங்கள் உண்டாகிறது, சடனா சில டிசாஸ்டர் எழும்புகிறது போல் வருகிறது. கர்த்தர் அதை தடுத்து போடுவாராக. எல்லா விதமான டிசாஸ்டர் வராதபடிக்கு, பேரழிவுகள் சீரழிவுகள் வராதபடிக்கு கர்த்தர் தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் காப்பாராக காப்பாராக காப்பாராக. இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய காரியங்கள். எல்லாவற்றிற்கும் விலக்கி கர்த்தர் தமிழகத்தை நம்மை காப்பாராக. ஆண்டு நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், உறுதியாய் பிடியுங்கள், மிகுதியாய் காண்பீர்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், மிகுதியானதை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆண்டு உங்களோடு இந்த வார்த்தை தான் பேச சொன்னார். ரூத்தின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ரூத் நகோமியோடு வருகிறதற்கு உறுதியாய் இருந்தாள். நகோமியோடு பெத்லகேமுக்கு வர உறுதியாய் இருந்தாள். ரூத் எடுத்த அந்த உறுதியான இருதயம்தான் ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க இந்த மாசம் எடுக்கிற உறுதியான தீர்மானங்கள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். எந்த தீர்மானம் எடுத்தாலும் வேத வசனத்தின்படி ஒத்து எடுக்கிற தீர்மானமா இருக்கட்டும். இதற்கு கர்த்தர் உங்களை காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த மாதம் God will help you to take the right decision in this month. Whatever decisions you are taking, it Lord is being with you. சொல்லும் பொழுது ஒரு குடும்பம் இந்த மாதம் வெளிதேசம் பிரயாணம் பண்ண போகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் பிரயாணத்தில் கூட இருப்பார். சுகமான மகிமையான பிரயாணமா இருக்கும்படி கிருபை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஜீவியத்துல யோசேப்பு உறுதியா இருந்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சோதனை மேல சோதனை வந்தாலும் அவன் உறுதியா இருந்தான். பரிசுத்த ஜீவியத்துல உறுதியா இருந்தான். அவருடைய மனைவியா இருக்க, நான் தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்வது எப்படி? இந்த ஒரு பரிசுத்த உறுதி யோசேப்பு சிங்காசனத்துல உட்கார வைத்தது. உங்க வாழ்க்கையில உறுதியா இருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 7, 8, 9 வாசி பாருங்க. உறுதியா இருந்தான். அப்படி இருக்கிறனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், அவன் மேன்மைப்படுத்தினார். ஆண்டுக்குள்ள உறுதியா இருங்க. உங்களை கர்த்தர் மேன்மையாய் விசுவாசத்திலே உறுதியா இருங்கள். 12 வருஷமே பெரும்பாடுல ஸ்ரீ மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாத்தையும் செலவழிந்து போய் ஆஸ்திகளெல்லாம் செலவழிந்து சற்றும் குணமடையாமல் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர் பார்க்க முடியல. ஆனால் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடலாம் என்று முயற்சி எடுத்து போய் தொட்டாலே வைத்தியர்கள் மிக வருத்தப்பட்டு ஆஸ்தியெல்லாம் செலவழிந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 12 வருஷமா பெரும்பாடு. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே விசுவாசத்தில் உறுதியா இருந்தால், விசுவாசத்தோடு நான் தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். அந்த ஃபெய்த் பாருங்க. இந்த மாதம் உறுதியா இருங்க விசுவாசத்துல. கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். நீங்க கூப்பிட வேண்டாம், நீங்களா போய் சுகத்தை வாங்கிட்டு வரலாம். அந்த ஒரு அபிஷேகத்தை கிருபையை கர்த்தர் வைப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய காரியத்தில் உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை மிகவும் மிகவும் மேன்மையா வைப்பார். இந்த மாதம் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கீங்களோ ஜெயிப்பீங்க. ஜெப வாழ்க்கையில் உறுதி, வேத தியானத்தில் உறுதி, சபை கூடுதலில் உறுதி, கொடுக்கிற காரியத்தில் உறுதி.
தேவனுக்கு என்று எடுக்கிற உபவாசத்துல உறுதி, வருஷத்த ஜீவியத்துல உறுதி, தேவ அன்புல உறுதி, இப்படி சரியான காரியங்கள் உறுதியா இருங்க. ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்று இந்த மாதம் வராதபடி கர்த்தர் காப்பார். இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மந்திர சூனிய தந்திரத்தை உடைத்தெறிவாராக. இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அம்புகளை எல்லாம் முறிப்பாராக. இந்த மாதத்துல உங்களுடைய எல்லா பிரயாணங்களை ரத்தத்துக்குள் மறைப்பாராக. இந்த மாதம் கர்த்தர்கள் போக்கில வரத்திலும் காப்பாராக. இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானுடைய தந்திரங்களை உட்டை தெரிவாராக. இந்த மாதம் நீ கைட்டு செய்யற எல்லா காரியமும் ஜெயமா இருப்பதாக. இந்த மாதத்திலே சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள்லாம் உடைக்கப்படுவதாக. இந்த மாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் உங்கள் வாகனத்தையும் வேலி அடைத்து காப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஜெயமா இருப்பதாக. இந்த மாதம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறப்பதாக. இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் வரட்டும். இந்த மாதம் முடிய வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் முடியட்டும். இந்த மாதம் சொந்த இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த மாதம் புதிய புதிய கதவுகளை திறப்பாராக. சொல்ல 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 வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் காப்பார். எல்லா தீங்கு விலக்கி காப்பார். எந்த சத்துருகளை தொட முடியாது. இரத்த கோட்டைகளை மூடுவார். தீங்குக்கு விலக்கி காப்பார். இயேசு நாமத்தில் அதிசயத்தை காண்பீர்கள். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். உன்னத அக்கினி புறப்பட்டு வருகிறது. மகளே வாய்களை விரிவாய்த்தர, மகனே வாய்களை விரிவாய்த்தர. உங்க மேல ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். அந்த அபிஷேகம் சகலத்தை போதித்து நடத்தும். கர்த்தருக்குள் உறுதியா இல்லைங்க, வைராக்கியமாயிருங்கள். பெனகாசுடைய பக்தி வைராக்கியம் வாதையை நிறுத்தியது. பக்தி வைராக்கியம் எதையும் செய்யும். பக்தியும் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் உள்ள பாத்திரமா இருங்க. தேவன் கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியம், கண்ட விஷயத்துல வைராக்கியம் இல்லை, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், இந்த வைராக்கியம் இல்ல. கர்த்தரை உறுதியா பிடிப்பேன். என் கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டுவேன். எனக்குள்ள இருக்கிற வல்லமையுள்ள என்பதை வெளிப்படுத்தி காட்டுவேன் என்கிற உறுதி இருக்கட்டும். இந்த மாதம் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா சத்துருடைய தந்திரங்கள் திட்டங்களை கர்த்தர் கை தெரிகிறார். வானம் திறக்கப்பட்டு ஆயிற்று. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஆட்கொள்வதாக. ரத்தம் தெளிப்பாராக. Take this prophetic word. Receive it in Jesus' name. இந்த மாதம் முழுது கர்த்தர் அவனமாய் நடத்துவாராக. God bless you. இந்த மாதம் முடியும் பொழுது பல 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 சாட்சிகளை சொல்வீர்கள். Amen, amen, amen. God bless you.